வணக்கம். கோடிக்கணக்கான மக்களின் உயிரோடும் உணர்வோடும் மகான் சீரடி சாய்பாபா கலந்திருக்கின்றார். தன்னை நம்பும் ஒவ்வொரு பக்தரின் இதயத்திலும் சாய்பாபா குடியிருந்து அவர்களுக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கின்றார். பக்தர்களுக்காக பாபா செய்திருக்கும் அற்புதங்கள் ஏராளம். உங்களுக்காகவும் அவர் பல அற்புதங்களை நிகழ்த்துவார். பாபாவின் ஆசி பெற்ற பக்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் சித்தர் திருவருள் செந்தில்குமார் அவர்கள். சீரடி சாய்பாபாவின் அருளோடும் ஆசியோடும் அவர் வாருங்கள் சீரடி சாய்பாபாவை தரிசிப்போம், பாபா காட்டிய பாதை ஆகிய இரு அற்புதமான புத்தகங்களை படைத்து தினத்தந்தி பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கின்றார். மகான் சீரடி சாய்பாபாவின் அருளாசியை பெற்று நாம் ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்பது பற்றி செந்தில்குமார் அவர்கள் இந்த வீடியோவில் விளக்குகின்றார். மெய்சிலிர்க்க வைக்கும் அவரது அனுபவங்களை நாமும் கேட்போம். சார், இந்த பாபாவுடைய பக்தர்களே மெய்சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு அற்புதமான 2 புத்தகங்களை எழுதியிருக்கீங்க. அதை தினத்தந்தி பதிப்பகம் வெளியிட்டிருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஷீரடியில் உள்ள மகா மந்திரோட தொடர்பில் இருந்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு பெரிய ஆர்வம் உங்களுக்கு சாய்பாபா மீது வருவதற்கு என்ன காரணம்? அவரால் நீங்கள் எப்படி ஈர்க்கப்பட்டீர்கள்? நல்லது. சாய்பாபா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மகத்துவமான சொல். எல்லாரும் சாதாரணமாக சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. என்னையை பொறுத்தவரை அது ஒரு மகிமை வாய்ந்த ஒரு சொல். சாய்பாபான்னு சொல்லி உச்சரித்தாலே அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறத அனுபவபூர்வமாக உணர முடியும். சீரடியில் அவர் வாழ்ந்தது 60 ஆண்டுகள். சரி. அவர் தன்னுடைய உடம்புல இருந்து உயிரை பிரிச்சுக்கிட்டது 1918. இப்போ கிட்டத்தட்ட 108 ஆண்டுகள் ஆகிறது. சரி. இந்த 108 ஆண்டுகளில் அவர் மறைந்த பிறகும் மக்கள் அலை அலையாக சீரடிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணி நிறைய அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவருடைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கும் அப்படி அந்த அற்புதங்கள் நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலே நடந்தது? ஆமாம், நடந்தது. சரி. இப்போ சுமார் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாய்பாபாவை நோக்கி போகிற பக்தர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக பெருகிச்சு. சரி. குறிப்பாக 2010க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு புதிய புயல் மாதிரியே, ஒரு புதிய புரட்சி மாதிரியே இந்த சாய்பாபா வழிபாடுகள் ரொம்ப அதிகமாக ஆன்மீக புரட்சியாக மாறி. ஆமாம், நிறைய இடங்களில் சாய்பாபாவுக்கு ஆலயங்கள் கட்டினாங்க தமிழ்நாட்டில். சரி. குக்கிராமங்களில் கூட சாய்பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு அவரை வழிபடணுங்கிற ஆர்வத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சீரடின்னா எங்கே இருக்காது, மகாராஷ்டிரா மாநிலம் சீரடி இருக்குதுங்கிறது கூட தெரியாதவங்க கூட சரி சாய்பாபாங்கிற பேரை கேட்டுட்டு வழிபட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அந்த வழிபாடுகள் அதிகமாக ஆரம்பிக்கும் போது 2016 சரி அந்த காலகட்டத்தில் நான் தினத்தந்தி குழுமத்தில் நான் செய்தி ஆசிரியராக இருந்தீங்க? ஆமாம், இருந்துகிட்டு இருந்தேன். சரி. அப்போ நிர்வாகத்தில் எனக்கு ஒரு தடவை சொல்லும்போது நிறைய பேர் சாய்பாபாவை வழிபடுறாங்க. சரி. நம்மளும் அந்த சாய்பாபாவை பற்றி ஒரு கட்டுரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட் ரைட். எனக்கு சாய்பாபாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். சரி. அப்படி இருந்தாலும் கட்டுரை எழுதுறதுக்காக கொஞ்சம் முழுமையாக அவரை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சரி நிறைய தேடுதல் வேட்டைகளில் இறங்கினேன். அவர் இப்போ வந்திருக்கிற புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படித்தேன். சரி. அப்போ சாய்பாபாவை பற்றிய வரலாறு சொல்கிற சத்சரிதம், சரி, அந்த நூலை படிக்கிறது அதுதான் முழுமையான அவருடைய வரலாறு. ஆமாம், அதாவது அவருடைய வாழும் காலத்தில் அவரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட. ஆமாம், நிச்சயமா. சரி. அப்போ அந்த பாபா பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டு நூலுங்கிறதுனா அந்த சத்சரிதம் தான். சரி. அப்போ அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப செழிப்பாக இருந்தது. அப்போ தான் பாபாவை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட முடிஞ்சது. பாபா இவ்வளவு பாதைகள் காமிச்சிருக்காரா, பக்தர்களுக்கு இவ்வளவு வழிகள் சொல்லியிருக்கிறாரா, நம்ம மேம்போக்காமல் வெறுமனே அதிசயத்தை மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி. குறிப்பாக அவர் ஒரு 11 உறுதிமொழிகள் சொல்லியிருப்பார் சாய்பாபா. சரி. அதில் 8வது உறுதிமொழி என்னென்னா,
நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன் ஓ அப்படின்னு சொல்லி ஒரு அது ரொம்ப எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி. ஆமா. சரி. அந்த இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லதெல்லாம் அதில் படித்ததுக்கப்புறம் அந்த இதை கட்டுரைகள் எழுதுறதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. ஓ எனக்கு அது ரொம்ப நீங்க இவ்வளோதையும் படிச்சுட்டு நீங்க அவரால் ஈர்க்கப்பட்டு நீங்க ஷீரடியை நோக்கி போறீங்க. ஆமாம், முதல்ல கட்டுரை வந்தது. சரி அதுக்கப்புறம் 2016 எனக்கே ஒரு ஆசை, சரி. பாபாவை பற்றி இன்னும் நிறைய எழுதலாமே, அப்போ நம்ம ஒரு தொடர் போடலாம் ஓ அப்படின்னு சொல்லும்போது நிர்வாகத்தில் நீங்கள் தாராளமாக தொடர் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. சரி. அப்போ இன்னும் கூடுதலாக தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சது. ஓஹோ அப்போ பாபாவை பற்றி புத்தகங்கள்லாம் நான் வந்து கன்னிமர நூலகம் மற்ற நூலகங்கள் சரி. தெரிஞ்சதை பார்த்தா நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. ஓஹோ சரி. நம்ம இன்னும் நிறைய வாசகர்களுக்கு நிறைய புதுசாக கொடுக்கணும் சரி அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால நான் என்ன நினச்சேன்னா, அப்போ நம்ம சீரடிக்கே போயிட்டு வந்துடுவோம் ஓ சரி அப்படின்னு சொல்லி சீரடிக்கு 2 தடவை போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தேன். நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குங்கிற மாதிரி நீங்க போறீங்க, நோக்கி போறீங்க. அங்கே சீரடிக்கு போயிட்டு வரும்போது எனக்கு சில பாபாவுடைய தீவிர பக்தர்களுடைய அறிமுகங்கள் கிடைத்தது. ஓ சரி. குறிப்பாக சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக திருவள்ளுவன் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கிறாங்க. அங்கே பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. சரி. இப்போ 80 வயசுக்கு மேலாகுது. அவங்க வந்து கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. சரி. அவங்க எனக்கு அவங்களுக்கு அங்கே நல்லா பிஆர்ஓ அங்கே உள்ள எல்லாருடைய இது தொடர்புகள் இருந்தது. சரி. அவங்க எனக்கு அங்கே வழி காமிச்சு நீங்கள் சீரடியில் போய் 1 வாரம் தங்கியிருந்து யார் யாரெல்லாம் பார்க்கலாம் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி. அந்த அடிப்படையில் நான் சீரடியில் போய் உட்காந்து பார்த்து அந்த தகவல்களை சேகரிக்கும் போது எனக்கு நிறைய புதிய தகவல்கள் கிடைச்சது. அதை வச்சு தான் நான் வந்து தொடர் எழுதினேன். ஓஹோ. அந்த தொடர் எழுத நான் வந்து அவர் அந்த பாபாவுடைய உள்ளத்துக்குள்ளே போய் குடியேறின மாதிரி ஐக்கியமான மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் அற்புதம். ஓ அந்த பாபா வந்து எப்படி ஈர்த்துக்கிட்டார், அதாவது பாபாவே வந்து சச்சரியத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், என்னுடைய பக்தன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சிட்டுக்குருவி காலில் கைத்த கட்டி இழுக்கிற மாதிரி நான் என்ன நோக்கி இழுத்துக்கொள்வேன் அப்படின்பா. அப்படி இழுக்கப்பட்ட சிட்டுக்குருவிகளில் ஒரு குருவி நான் என்று தான் நான் பெருமையோடு ரொம்ப சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக பாபாவினுடைய பூர்வீகத்தை ஒரு பல கோணங்களில் ஆராய்ந்து அதை ஒரு கண்டுபிடிப்புகள் சிலதை உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் அப்படி கண்டுபிடிச்ச விஷயங்களில் பலது வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சது என்னங்கிறத பாபாவினுடைய கோடிக்கணக்கான பக்தர்களுக்காக நீங்கள் தெரிவிங்க பார்க்கலாம். அதாவது மகான்கள் அவதார புருஷர்களுடைய தோற்றத்தை வந்து யாராலும் சொல்ல முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். சரி. இப்போ நம்ம வந்து புராணங்கள்லையும் நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய அவதாரங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். இப்போ திருமாலுடைய 10 அவதாரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். சரி. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. சரி. இப்போ 10 அவதாரத்துக்கும் கூட அந்த ஒரு நோக்கம் இருக்கும். அந்த அவதார ஒவ்வொரு காரணங்களுக்காக அந்த அவதாரங்கள் தோன்றுது. சரி. அந்த காரணங்கள், அந்த அவதாரங்களுக்கு அந்த காரணத்தை நிறைவு பெற்றணும்னா அந்த அவதாரமும் நிறைவு பெற்றுரும். ஓ சரி. அதே மாதிரி தான் அந்த அவதாரங்களுடைய சிறப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, அந்த அவதாரங்கள் அதனுடைய நோக்கத்துக்காக தான் அந்த அவதாரங்களே உருவாகுது. அந்த அடிப்படையில் அந்த வகையில் தான் கடந்த நூற்றாண்டில் சாய்பாபா அவதாரம் நிகழ்ந்ததாக நான் நினைக்கிறேன். சரி. அப்போ நீங்கள் கேட்கலாம் எந்த நோக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட நம்மளுக்கு சிந்தனை வரும். சரி. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம், ஒரு இலக்கு இருக்குன்னா, சரி, பாபாவுடைய இலக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஏழ்மையிலையும் அறியாமையிலையும் நிறைய மக்கள் இருந்தாங்க. அவங்கள கை தூக்கி விடணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும். சரி. அப்படிங்கிறது தான் பாபாவுடைய அவதார நோக்கம். ரெண்டாவது, இப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் சரி அதை அழிப்பதற்கு நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி. அந்த பாணியிலையும் கூட பாபாவுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படிங்கிறது எடுத்துக்கிடலாம். சரி.
பாபாவை பற்றி நிறைய பேர் ஆய்வு பண்ணிங்க. அவர் பிறந்தது மகாராஷ்டிரா மாநிலம் பாத்ரிங்கிற கிராமத்தில். அவர் 1838 செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்கு. பெரும்பாலான ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கிடுறாங்க. சரி. ஒரு சிலர் மட்டும் 1835ன்னு சொல்றாங்க. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. சரி. 1838 தான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்ததா குறிப்பு இருக்கு. சரி. ஆனா அந்த பாத்ரி கிராமத்துல தான் அவர் பிறந்தாருங்கிறதுக்கு உறுதி இல்லை. பாபா கிட்ட பழகினவங்க இதை பத்தி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க அம்மா அப்பா யாரு, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது பாபா சிரிச்சுக்கிட்டு அதை கடந்து போயிடுறாரு. எதையுமே அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்திக்கிடவே இல்லை. எப்போவாவது யார்கிட்டயாவது பேசும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இவரே பேர் சொல்லி கேட்பாராம். அந்த ஊர்ல இவருடைய காலகட்டத்தில் வசிச்சவங்க எல்லாம் இப்ப இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாத்ரி கிராமத்துல உள்ளவங்களை பத்தி அவர் நிறைய தடவை கேட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் அவர் பாத்ரி கிராமத்துல இந்த குடும்பத்துல பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் சொல்லி ஒவ்வொருத்தருக்கா சொல்லி சரி அந்த பாத்ரி கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு அங்க பிறந்ததா ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர்களும் நிறைய அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்திய ஆய்வாளர்களும் நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. சரி. ஆனா யாருக்குமே இந்த வரலாறு இதுவரைக்கும் தான் தெரியுமே தவிர அவர் மகான்கள்கிட்ட வளர்ந்தாருங்கிறது தான் தெரியுமே தவிர சரி அந்த முழுமையான எப்படி பிறந்தாரு எங்க பிறந்தாருங்கிறது இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சரி. பொதுவா அந்த அவதாரங்களை சொல்லும்போது இவரை பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமா சொல்றாங்க. சரி. அதாவது இந்து புராணங்கள் அடிப்படையில் அந்த புராணங்களை வச்சு அடிப்படையில் பார்க்கும்போது தத்தாத்திரேயருடைய மறு பிறவி அப்படிங்கிற மாதிரி இவரை சொல்லப்படுது. சரி. தத்தாத்திரேயர் வழிபாடு வட மாநிலங்கள்ல அதிகம் நிறைய இருக்கு. குறிப்பா மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த தத்தாத்திரேயரை நல்லா வழிபடுவாங்க. சரி. அவர் யாருன்னா பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருடைய ஐக்கியமான ஒரு நிலைதான் தத்தாத்திரேயர். அவர் அவரை ஆதி பிரம்மம்னு சொல்லுவாங்க, ஆதி குருன்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் அவர் தான் ஆதியினுடைய பிறப்பிடம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அவதார சிறப்பு கொண்டவர் தான் சாய்பாபா அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பு. இது ஒரு அவதாரமா இந்து சமய நூலை வச்சு சொல்றது. சரி. 2வது சச்சரிதத்தில் வர்ற குறிப்புகள் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பாத்ரி கிராமத்துல இந்த ஹரிசாடே லட்சுமி பாய் அப்படிங்கிறவங்களுக்கு மகனா பிறந்தாரு. பெற்றோருடைய பேரும் வருது. ஆமா, அதுல சொல்லியிருக்காங்க. சரி. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே, அதாவது பாபா பிறந்த உடனே அவருடைய தாயாருக்கு ஒரு கனவு வருது. அதுல சிவபெருமானே தோன்றி சரி இந்த குழந்தைக்கு 6 மாசம் ஆகும்போது ஒரு இஸ்லாமிய பக்கீர் ஒருத்தர் வருவாரு. இந்த குழந்தைய என்கிட்ட தாங்க அப்படின்னு கேட்பாரு. நீங்க அந்த குழந்தைய மறுபேச்சு பேசாம தத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிருவார். கனவுல இப்படி ஒரு சொல்லப்படுது. சரி. இது சொன்ன மாதிரியே 6 மாசம் அந்த குழந்தைக்கு 6 மாசம் ஆகும்போது ஒரு பக்கீர் வராரு. சரி. எனக்கு அந்த குழந்தைய கொடுங்க, நான் வளர்க்குறேன்னு சொல்றாரு. இந்த லட்சுமி பாயும் எதுவும் கேட்காமலே அவங்க கொடுத்துட்றாங்க. சரி. அதுக்கு பிறகு அந்த லட்சுமி பாயும் ஹரிசாடாயும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியாது. இந்த பக்கீர் வாங்கிட்டு சரி அந்த குழந்தைய எடுத்து மண்வாத்துன்னு சொல்லி அவருக்கு சொந்த ஊர். அது அந்த பாத்ரிக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு கிராமம். அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் அவரு வளர்க்குறாரு. முஸ்லிம் சம்பிரதாயப்படி வளர்க்குறாரு. சரி. பாபுன்னு பேர் சொல்லி பாபு பாபா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க. அவர் தான் முதல்ல அந்த பேரை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சது. சரி. 4 வருஷம் அவர் அந்த பக்கெட்டை அந்த பாபா வளர்றாரு. 4 வயசு சிறுவனா இருக்கும்போது சரி ஒரு நாள் அந்த பக்கீர் சொல்றாரு, நான் என்னுடைய காலங்கள் முடிய போகுது, சரி நான் இறந்துருவேன், அதனால இந்த குழந்தைய சேலுவாடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகான், சரி பெங்குசான்னு ஒருத்தர் இருக்கார். சரி. அவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் இந்த குழந்தைய ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்றாரு அந்த பக்கீர். சரி. சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு.
இறந்த உடனே தன்னுடைய கணவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வந்து வெங்குஷா கிட்ட போய் ஆமாம் சேலுவாடியில் உள்ள வெங்குஷா கிட்ட போகிறாங்க. சரி. இதில் இன்னொரு அற்புதம் என்ன நடக்குன்னா, அந்த வெங்குஷா கனவுலையும் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து சிவபெருமான் தோன்றி, சரி, நாளைக்கு வந்து நான் உன் வீட்டுக்கு வரப்போ போகிறேன், தயாராயிரு. ஓ, நானே வர்றேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நாளைக்கு நான் வரப்போ போகிறேன், 11 மணிக்கு தயாராயிரு அப்படின்ட்டு. சரி. வெங்குஷா வந்து ரொம்ப ஆவலோட காத்திருக்கு. ரொம்ப அவரோட கற்றுக்கார். அவரும் ஒரு பெரிய மகான். ஓ, அவர் எப்படின்னா, அவர் வந்து திருப்பதி ஏழுமலையானுடைய தீவிர பக்தர். ஓ, அவரை வந்து ஏழுமலையான் வந்து ஆட்கொண்டார்னே நிறைய குறிப்புகள் இருக்கு. அவருக்கும் அவருடைய கிராமத்தில் இப்பவும் மிகப்பெரிய ஜீவசமாதி இருக்கு. இப்பவும் வழிபடுற மகான் வெங்குஷா மகானுக்கு. ஓ, சரி. அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. நிறைய அவர் வந்து உயர்ந்த நிலையில இருந்த ஒரு மிகப்பெரிய சித்தர். ஓ, அவர் வந்து வெங்குஷாங்கிறவர். சரி. அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்மளை தேடி நாளைக்கு 11 மணிக்கு சிவபெருமானே வராருன்னு, நாளைக்கு அப்போ தயாரா இருப்போம் அப்படின்னு சொன்னோடனே, சரி, கரெக்டாக அந்த 11 மணிக்கு அந்த பாபாவை கூட்டி கொண்டு 4 வயசு சிறுவனை கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்படி எங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார், ஒப்படைச்சிட்டேன். ஓ, அப்போ வெங்குஷா நினைக்கிறாரு, இது வந்து சாதாரண குழந்தை இல்லை, சரி, தெய்வீக குழந்தை ஓ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அரவணைச்சிக்கிட்டாரு. சரி. அரவணைச்சி 12 ஆண்டுகள் அந்த அங்கே வந்து அவர் சீடராக இருக்கிறாரு, பழகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சீரடிக்கு வராருன்னு சொல்லி, ஓ, ஒரு 12 வருஷத்துக்குன்னா 1854 அவர் சீரடிக்கு வந்ததா ஒரு வரலாறு உயிருக்கு. இது ஒரு அவதார கதை. சரி. புட்டபர்த்தி சாய்பாபாவும் ஒரு அவதார கதை சொல்லியிருக்காரு. ஓ, அது வேற இருக்குதா? சரி, சரி. அது எப்படின்னா, புட்டபர்த்தி சாய்பாபா வந்து ஒரு தடவை மக்கள்கிட்ட பேசும்போது சீரடி சாய்பாபாவுடைய அவதாரத்தை அவரே வெளிப்படுத்தினார். ஓ, அவர் என்ன சொன்னார்னா, கங்காபாய்ங்கிற ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு ஆற்றில் படகோட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தருடைய மனைவி தான் அந்த கங்காபாய். ஓ, சரி. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஒரு நாள் சிவபெருமான் தோன்றி, உனக்கு வந்து 3 குழந்தைகள் பிறப்பாங்க. சரி. அதில் 3ஆவது குழந்தை வந்து இந்த ஆண் குழந்தை வந்து நானே அவதாரம் எடுத்து வந்தவனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓஹோ, சரி. அந்த குழந்தைய ஒரு பக்கீர் வந்து கேட்பாரு, நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் சொன்னதா சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதை. ஆமாம். சரி. அதே மாதிரி அந்த கங்காபாய் 3 குழந்தை பெற்றுக்கிடுறாங்க. 3ஆவது குழந்தை தான் அந்த பாபாவா பிறக்கிறாரு, அங்கே அவதாரம் நிகழுது. சரி. அதே மாதிரி அந்த இஸ்லாமிய பக்கீர் வராரு, வளர்க்குறாரு, திருப்பி அவரே வெங்குசாட்டை கொண்டு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு சீரடிக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லி தான் புட்டபர்த்தி சாய்பாபா அவதாரத்தை வெளிப்படுத்த சொல்லியிருக்காரு. புட்டபர்த்தி சாய்பாபா சொன்னதுக்கும் சத்சரீரத்தில் உள்ள அவதார கதைக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த முதல்ல யார்கிட்ட இருந்து அவர் உருவானாருங்கிறது தான் வித்தியாசம். மற்றபடி சத்சரீரத்தில் உள்ள சொன்னது என்னன்னா, ஹரிசாடே லட்சுமி பாய்க்கு பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் இருக்கு. புட்டபர்த்தி சாய்பாபா சொன்ன இதுல இருந்து என்ன இருக்குன்னா, கங்காபாய்ங்கிறதுல இந்த 2 தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் அந்த அவதார சிறப்புகளே இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவதாரங்களே பக்தர்களை கொஞ்சம் மெய்சில் இருக்க வைக்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப, அதாவது இதை பார்க்கும்போது பார்த்தாச்சுன்னா, இந்த அவதாரங்கள், இந்த சிறப்புகள், இந்த சத்சரீரத்தில் சொல்லப்பட்டது, புட்டபர்த்தி சாய்பாபா சொன்னது, வட மாநில மக்கள் வந்து நம்பிக்கையா இப்பவும் தத்தாத்திரேயருடைய மறு பிறவி, மறு அவதாரம்னு சொல்லி இவங்களெல்லாம் பார்க்கும்போது, சாய்பாபா மிகப்பெரிய மகான் அவதாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடந்த நூற்றாண்டுல நமக்கு நம்ம நாட்டில் தோன்றின மிகப்பெரிய மகான் அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் இந்த உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெரியவர் அந்த பக்கீர் வந்து சிவபெருமான் சொன்னதுக்கு இணங்க அந்த சேலுவாடி வெங்குஷாங்கிற மகான்கிட்ட கொண்டு போய் பாபாவை சேர்க்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் அவருக்கு அந்த வெங்குஷாவுக்கு சீடராக பாபா இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு நிறைய அற்புதமான சக்திகள் எல்லாம் வெங்குஷாவிடமிருந்து கிடைச்சதா அந்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க புத்தகங்கள்ல. அது என்ன மாதிரி சக்தி கிடைச்சது? அந்த குருக்கும் சீடருக்குமான உறவு எப்படி இருந்தது? அதாவது அந்த மகான் வெங்குசாவிடம் வந்து நிறைய சீடர்கள் இருந்தாங்க. சரி. அதில் ஒரு சீடராக தான் முதல்ல வந்து பாபா போய் சேர்க்கப்படுறாரு. சரி. முதல்ல சாதாரணமாக எல்லா சீடர்கள் மாதிரி தான் அவரும் நடத்தப்பட்டார். சரி. ஆனாலும் வெங்குசாவுக்கு தெரியும், இது வந்து தெய்வீக குழந்தை அப்படிங்கிறது. சரி.
அதனால அவர் மேலே மட்டும் அவருக்கு வந்து ஒரு தனி பார்வை இருந்தது. அந்த தெய்வீக குழந்தைய வந்து நம்ம ஒரு ஈசனுடைய மறுபிறவிங்கிற மாதிரியே அவரும் நினைச்சார். ஓ சரி. அதனால மற்ற சீடர்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தாலுமே சரி, அவரு பாபா கத்துக்கிற வேகம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஓ அது தனித்துவமாகவே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. சரி. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லணும்னா வந்து அந்த பழைய காலத்தில் மகான்கள் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய சோதனைகளை வைப்பாங்க. ஓ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. ஓ நம்பிக்கை இருக்குதா, அதில் பொறுமை இருக்கா, இவங்களுக்கு எப்படி நடந்துக்கிடுறாங்க, மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்க, சரி, அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய சோதனைகள் வச்சு நிறைய சோதனை பண்ணுவாங்க. சரி. அதில் தேர்ந்து வர தான் அந்த சீடர்கள் வந்து மேம்பட்ட நிலைக்கு வர முடியும். குருநாதர்கள்ட்டையும் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடியும். சரி. அப்படி ஒரு சோதனையை வந்து கூட ஒரு தடவை வந்து அவர் வேங்குசா நடத்தினார். எப்படி நடத்தினாருன்னா, சரி, ஒரு பெரிய பாலடைஞ்ச கிணறு. சரி. அந்த கிணத்துல பாபாவை கைத்தை கட்டி கீழே இறக்கிட்டார் அந்த கிணத்துக்குள்ள. ஓ எப்படி இறக்குறாருன்னா, தலைகீழ கட்டி இறக்குறாரு. காலில் கைத்தை கட்டி தலைகீழ தொங்க விடுறாரு. ஓ சரி. தொங்க விட்டு பல மணி நேரம். ஓ கிட்டத்தட்ட அப்போ பாபாவுக்கு ஒரு 15 வயசு இருந்திருக்குமோ? அதை விட கம்மி தான். அதை விட ஏன்னா 15 வயசுல அவர் சீரடிக்கு வந்தார். அதை விட கம்மி தான். 10 வயசுக்குள்ள அந்த மாதிரி தலைகீழாக ஒரு பாலுங்கிணத்துல கெட்டி தொங்க விட்டுட்டாரு பல மணி நேரம். அப்பாடா. பல மணி நேரம் கழிச்சு மெல்ல தூக்குறாங்க. ஓ மேலே தூக்கி பாபா கிட்ட வந்து மகான் வெங்குசா கேட்குறாரு. சரி. இவ்வளவு நேரம் தலைகீழ உன்னை தொங்க விட்டுருந்தோமே, சரி, இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ அப்போ அதுக்கு பாபா சொல்றாரு, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஓ அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்போதான் வெங்குசாவுக்கு தெரியுது, சரி, இது வந்து அந்த தெய்வீக குழந்தைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். சரி. அப்படின்னு சொல்லி அந்த அவர் மேலே உள்ள பாசம் அதிகமாகுது. சரி. பாபா மேலே உள்ள பாசம். சரி. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அவரை வந்து சீடருங்கிற அந்தஸ்து மாதிரி ஒரு மகன் மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மகன் மாதிரியே, தனக்கு வாரிசுங்கிற மாதிரியே அவர் வந்து வளர்க்க அவங்களுக்குள்ள ஒரு நிறைய வந்துட்டு எங்கே போனாலும் அவங்க வந்து எந்த துறை சம்மந்தமாக பேசினாலுமே 2 பேரும் ரொம்ப ஆழமாக அற்புதமாக உட்காந்து தனிமையாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவங்க நட்பும் உறவும் வலுப்பட்டுக்கிட்டே வந்தது. சரி. பொதுவாக ஒரு இடத்துல இப்படி இருக்கும்போது மற்ற சீடர்களுக்கு கோபம் வர்றது இயல்பானது. சரி. அங்கேயும் அதே மாதிரி வந்தது. ஓ பிரச்சனை இருந்தது. ஆமாம். மற்ற சீடர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த பாபா வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேலே உள்ள நம்மளுக்கு உள்ள முக்கியத்துவம் குறைஞ்சி. சரி. குறிப்பாக 2 சீடர்கள் அப்படி சொல்லுவாங்க, துக்கோஜி மாதவன் அப்படின்னு சொல்லி 2 சீடர்களை சொல்லுவாங்க. ஓ சரி. இந்த 2 சீடர்களுக்கும் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, பாபா மேலே கடுமையான வெறுப்பு. சரி. நம்மளுக்கு இல்லாத அங்கீகாரம் அந்த பாபாவுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. சரி. இந்த வெறுப்பு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கொலைவெறியா மாறிடுச்சு. ஓ பாபாவை நம்ம கொலை பண்ணினாதான் நம்மளுக்கு இந்த இதில் வெங்குசா மனசில் நம்ம இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. ஓஹோ சரி. ஒரு நாள் ஒரு தோட்டத்தில், அந்த சேலுவாடி கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் வெங்குசாவும் பாபாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி. அப்போ இதுதான் சரியான சமயம், பாபாவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த துக்கோஜி என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சீடர். அந்த சீடர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய செங்கல் எடுத்து பாபாவை நோக்கி தலையை குறிபார்த்து எரியுறாரு. சரி. இது வந்து மறைஞ்சிருந்து இவர் எரிகிறாருங்கிறது வந்து மகான் வெங்குசாவுக்கு அவருடைய ஞானங்களும் தெரியுது. சரி. என்ன பண்ணுறாரு, அந்த கல்லை பார்த்து செங்கலை பார்த்து நில் அப்படிங்கிறாரு. அது அந்த இடத்துல அப்படி நின்றுது. ஓ பாபாவுக்கு ரொம்ப மிரட்சி ஆயிட்டு. சரி. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, துக்கோச்சி இன்னொரு கள்ளத்துக்கு வீசுறாரு. அந்த கல் வந்து வெங்குசா தலையை தாக்கி அவருக்கு ரத்தம் வடியுது. அப்போதான் இவருக்கு பாபாவுக்கு உண்மையெல்லாம் தெரியுது. சரி. ஓ நம்மளுக்கு இது பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த காயத்துக்கெல்லாம் இது போட்டுட்டு, சரி ஐயா நான் இங்கே இருந்தேன்னா உங்களையும் சேர்த்து இது பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க, நான் இங்கேருந்து
போயிடுறேன் ஓ அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி பாபா கேட்டுக்கிடுறாரு. சரி. அப்போ கேட்கும்போது சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் நான் வந்து என்னுடைய உயிரை பிரிச்சுக்கிடுவேன், சமாதி ஆகிடுவேன். ஆமாம் சமாதி ஆகிடுவேன். சரி. அதுக்கு முன்னாடி சில கடமைகள் இருக்குது, உனக்கு நான் நிறையா தர வேண்டி இருக்குது. சரி. நான் இதுவரைக்கு என்னுடைய தவம், கர்மம், யோகா, பக்தி நிலை, சரி, எனக்கு கிடைச்ச ஆற்றல்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு தாரவாக்க போகிறேன். சரி. ஓ நீ இதை வாங்கிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதை எப்படி நடந்துக்க ஓ அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிற செங்கலை கையில் பிடி இப்படிம்பாரு. அதே மாதிரி பாபா அந்த செங்கலை எடுப்போம். அந்த ஆற்றல் அப்போ தான் அவருக்கு வருது. அந்த செங்கலை வாங்கிக்க அப்படிம்பாரு. ஓ அப்போ பாபா வந்து அந்த செங்கலை வாங்கி பத்திரமா வச்சுக்கிடுவார். சரி. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன சொல்லுவார், நான் வந்து நாளைக்கு இதாகிடுவேன், சரி, அதனால இன்னைக்கு நான் வந்து உனக்கு எல்லாத்தையுமே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்து ஒரு பசுமாடும் இது ஓடிட்டு வந்துகிட்டு இருப்பாப்புல. சரி. கண்ணுக்குட்டியோட பசுங்கன்னு எதிரால வருது. சரி. அப்போ அந்த வெங்குசா சொல்லுவார் பாபா கிட்ட, அந்த அவர்கிட்ட போய் அந்த கொஞ்சம் பால் கறந்து வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. சரி. உடனே போய் பாபா செம்பத்துக்கிட்டு அந்த பசுமாட்டு போறாரு, கேட்பாரு, கொஞ்சம் பால் கறந்து கொடுங்க அப்படின்ட்டு. சரி. அதுக்கு அந்த மாட்டை ஓட்டிட்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து மலட்டு பசு, அது பால் வராது, பால் சுரக்காது அப்படின்றாரு, நான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. சரி. அப்போ வெங்குசா இருந்துச்சு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாட்டை தடவி கொடுப்பாரு. தடவி கொடுத்து இப்போ கறந்து பாருங்க பால் வரும் அப்படின்னு. அதே மாதிரி கறப்பாங்க. அந்த கமண்டலில் நிறைய அந்த பால் பொங்கும். சரி. பால் வந்துடும் நல்லா. சரி. அப்போ வெங்குசா சொல்லுவார், கையை நீட்டு, நான் 3 தடவை பால் அதில் ஊற்றுவேன். சரி. நீ பூரணம்னு சொல்லி குடிச்சிரு. சரி. என்னுடைய பாபாட்ட சொல்கிறாரு. ஆமாம், பாபாட்ட சொல்லுவார். சரி. நீ அப்படி குடிக்கும்போது என்னுடைய சக்திகள் எல்லாம் உனக்கு வந்துடும். அதன் பிறகு நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கப்புறம் நீ நடந்துக்கிடலாம் அப்படிம்பாரு. அதேமாரி 3 தடவை பால் கொடுப்பாரு பாபா. 3 தடவை பால் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். அவருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். புதிய சக்தி கிடைச்ச அடையாளம், புதிய சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி. இவருக்கு சக்தி கிடைச்ச அதே வினாடி அங்கே துக்கோஜி, அந்த இன்னொரு சீடர், யார் இந்த பாபா கொலை பண்ண, அவர் வந்து திடீர்னு சுருண்டு விழுந்து இறந்து போயிடுவார். ஓஹோ. சரி. அப்போ மற்ற சீடர்கள்லாம் பயப்படுவாங்க. அவங்கெல்லாம் ஓடி வந்து பாபாட்ட கேட்பாங்க, இப்படி திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்ட்டு. சரி. அப்போ வெங்குசா சொல்லுவார், அவன் செஞ்ச கர்மா, சரி, அதனால உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லுவார். சரி. அப்போ எல்லா சீடர்களும் மன்னிச்சு நீங்கள் வந்து அவனுக்கு அந்த உயிருக்கு பிச்சை கொடுங்க. சரி. அப்படின்னு சொன்ன உடனே வெங்குசா சொல்லுவார், என்கிட்ட இப்போ சக்திகள் எதுவுமே கிடையாது. சரி. என்னுடைய சக்திகள் எல்லாமே வந்து இப்போ பாபாகிட்ட தான் இருக்குது. சரி. பாபா மனசு வச்சா நீங்கள் வந்து துக்கோஜிக்கு உயிர் கொடுக்க முடியும். சரி. அப்படின்னு சொன்னோன்னா பாபா வந்து அப்படியே ஆச்சரியத்தோடு பார்ப்பாரு, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கும் வெங்குசா விடை சொல்லுவார். சரி. உங்ககிட்ட இருக்கிற கமண்டலத்தில் இருக்கிற அந்த பாலில் எடுத்து தெளித்தாலே போதும், உனக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பாபா வந்து அந்த பால் எடுத்து தெளிப்பாரு. துக்கோஜி மேலே தூக்குறாரு. ஆமாம், துக்கோஜி வந்து உயிரோட எழுந்துச்சார். பாபா நிகழ்த்தின முதல் அற்புதம். ஓ, உயிர் மீட்டது. ஆமாம், உயிர் மீட்டது தான் பாபா நிகழ்த்தின முதல் அற்புதம். ஓஹோ. எல்லாரும் அவர்கிட்ட சரணடைவாங்க. சரி. அந்த அற்புதத்தை பார்த்து. ஓஹோ. அப்போ நாளைக்கு உயிரை பிரிச்சுக்கிட்ட போறேன்னு சொன்ன அந்த வெங்குசா என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து நாளைக்கு இங்கே என்னுடைய உயிரை பிரிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து மேற்கு நோக்கி போ. சரி. உன்னுடைய இருப்பிடம் அங்கே தான் இருக்குது. நீ மேற்கு நோக்கி போ, அங்கே நீ ஒரு புது உலகத்தை உருவாக்குவா. உன்னை தேடி மக்கள் அலையலையாக வருவாங்க. சரி. அத்தனை பேருக்கும் நீ நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு மாதிரி சொல்லிட்டு அவர் மறுநாள் வந்து சமாதி நிலைக்கு போயிடுவார். தன்னுடைய குரு சொன்ன மாதிரி பாபாவும் அந்த 15-16 வயசுல, சரி, அந்த சேல்வாடி கிராமத்துல இருந்து மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பிப்பார். மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சீரடிக்கு வருவார். ஓஹோ. சீரடிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியும் இதுதான் நம்மளுக்கு காட்டப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு வேப்ப மரத்தடியில் போய் உட்காந்துருவார். சரி. அதுதான் ஒரு முதல் முறையாக அந்த 1854
அவர் சீரடிக்கு வந்து முதல் தடம் பதித்தது அந்த ஆண்டு தான். ஓ, அதில் முதல் அவர் உட்கார்ந்து அந்த மரத்தடியில் தான். வேப்ப மரம் தான். ஆமாம். அந்த வேப்ப மரம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு? அதுல ஏதாவது அபூர்வ சக்திகள் இருக்கா? இப்போவும் இருக்குது. ஓ, அந்த வேப்ப மரத்தில் அதில் என்னென்னா, அந்த பாபா முதல்ல உட்கார்ந்துருக்கும்போது அந்த சீரடி மக்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. சரி. அந்த காலகட்டத்தில், அதாவது சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு சீரடிங்கிறது ஒரு சின்ன கிராமம். ஓ, ரைட்டு. 150லேருந்து 200 வீடுகள் கூட இல்லாத ஒரு கிராமம். எல்லா வீடுமே மண்குடிசை வீடுகள் கொண்ட ஒரு கிராமம். ஓ, அதில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அதில் போய் ஒரு உட்கார்றாரு. அந்த ஊருக்குள்ளே இல்லை, அதாவது ஊரினுடைய வெளிப்பகுதி. சரி. சுற்றி அந்த ஊரை சுற்றி எல்லாமே விவசாய நிலங்கள், எல்லாமே விவசாயிகள் தான். சரி. அந்த விவசாயத்துக்கு பண்ண போகிறவங்க தான் அந்த வழியில் போவாங்க. சரி. அது பக்கத்தில் அந்த ஊருக்கு வெளிப்புறமாக 3 கோயில்கள் இருக்குது. ஒரு மசூதி இருக்குது, ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, ஒரு கண்டோபா ஆலயம், சிவாலயம் ஒன்று இருக்குது. பக்கத்தில் இருக்கா? ஒரு இடைவெளி, கொஞ்சம் இடைவெளி விட்டு. எல்லாமே 3மே பிரம்மாண்டமா இப்போ இருக்கு. பிரம்மாண்டமான இடங்கள்ல சின்ன சின்ன கோயில்களா இருக்குது. ஓ, அதுக்கு பக்கத்துல தான் இந்த வேப்ப மரம் இருக்கு. ஒரு வயலுக்கு போற பாதையில இருக்குது. அதுல தான் இவர் போய் சாதாரண உட்கார்றாரு. ஓ, சரி. இவர் உட்கார்றாரு. அப்போ அவருக்கு 16 வயசு தான். சரி. தாடி வச்சிருக்காரு, தலையில இப்போ போட்டோல இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்குள்ள கெட்டு. ஆமா, ஒரே ஒரு வேஷ்டி தான். சரி. போட்டுட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு. மறுநாள் காலையில் அந்த கிராம மக்கள் எல்லாருமே விவசாய வேலைகள் பார்க்குறதுக்கு போகும்போது, என்ன புதுசாக ஒரு வாலிபன் இதில் உட்காந்துட்டு இருக்கானே, நம்ம ஊர் கிடையாது, யார் இது இந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. யாருக்கிட்டையுமே பேசலை. ஒரு ஆசனம், புதுமையான ஒரு ஆசன கோலத்தில் அவர் அமர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட தியான நிலையில். சரி. அப்போது கங்காபாயின்னு அந்த ஊரில் சீரடியில் உள்ள ஒரு அம்மா தான் முதல்ல போய் கேட்குறாங்க. சரி. தம்பி, நீ யாரு, எங்கேருந்து வர்ற, இங்கே எதுக்கு உட்கார்ந்துருக்கா, இந்த மரத்தடியில் இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி. அவர் பார்த்து சிரிக்கிறாரே தவிர எந்த பதிலும் சொல்லலை. சரி. அப்படியே இருக்கிறாரு, நிஷ்டையில் இருந்த மாதிரி அமைதியாக அவர் வாட்டில் இருக்கிறார். ஆள் கணக்கில் இருக்கிறாரு. சரி. அவர்கிட்ட பேசுகிறாங்க, கேட்குறாங்க. சரி. எதுவுமே சொல்லலை. அந்த கிராமத்தில் அந்த காலகட்டத்தில் இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இவருடைய கோலத்தை பார்த்து இந்துக்களில் பெரும்பாலானவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவர் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி. இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய தோற்றம் மற்ற அடையாளங்களை வச்சு பார்த்து அவருடைய இந்து பாடினார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் 2 பேருக்கும் ஒரு பொதுவானவராக தோட்டம் கொடுத்துட்டு அதில் அமர்ந்திருக்கிறாருங்கிறது தெரியல. அந்த வீட்டில் இருந்து 2-3 பெண்கள் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சரி. பாபா எப்பமா ஒருக்கா இஷ்டப்பட்டா வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. சரி. இப்படி தான் இருந்து ஒரு 6 மாதங்கள் அப்படி இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிட்டார். அங்கே இல்லை. அந்த கிராமத்துல இருந்து அந்த வேப்ப மரத்தில் இருந்தவர் காணாமல் போயிட்டார். எங்கே போனாருன்னே தெரியலன்னு சொல்லி 2 தரப்புமே தவிச்சாங்க. அதுதான் அந்த பாபாவனுடைய முதல் அங்கே ஏற்படுத்தின தாக்கம். அந்த சீரடி கிராமத்தில் எல்லாருமே இந்து முஸ்லீம்னு வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே அவரை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு ஆத்மா அங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் தான் தேட ஆரம்பிச்சாங்க. சரி. 4 ஆண்டுகள் அவர் அந்த பக்கமே வரல, சீரடி பக்கமே வரல. ஆமாம், அந்த 4 ஆண்டுகள் அவர் எங்கே போனாருங்கிறது தான் பெரிய மர்மம். சீரடி சாய்பாபாவினுடைய பல்வேறு அற்புதங்களை மிக தெளிவாக செந்தில்குமார் அவர்கள் விளக்கினார்கள். மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய திகிலுடன் அமானுஷ்யங்களும் ஆத்ம ரீதியான நிகழ்வுகளும் நடந்த இந்த சந்திப்புகள், பாபாவினுடைய அருமை பெருமைகளை நாம் தொடர்ந்து அடுத்தும் கேட்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.